வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. நம்ம மாத பயிற்சி பலனை பார்த்துட்டு வரோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்கழி மாதம். கார்த்திகை மாதம் நம்மளால் போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த மார்கழி மாதத்துடைய கிரகத்துடைய சஞ்சார நிலைகள், பயிற்சி நிலைகள் பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் வந்து விருச்சிக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போகிறாரு. தனுசு வீட்டுக்கு எப்போல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் வந்து மார்கழி மாதம் பிறக்குன்னு அர்த்தம். அது வந்து தனுசு வீடு வந்து யாருடையதுன்னா குரு பகவானுடைய வீடு. குரு பகவான் அங்கே தான் மூல திரிகோணம் அடையக்கூடிய வீடு அது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த குரு பகவானுடைய வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு வீடு. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க. புதன் வந்து வக்கரகதியாகி 13ஆந்தேதி வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே பேக் சைட்லேயே வந்துடுவார். எங்கள் விருச்சிக வீட்டுக்கு வந்துடுவார். 17ஆந்தேதி வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் விருச்சிக வீட்டில். அதுக்கடுத்து அவர் நேர்கதியாக திருப்பி தனுசு வீட்டுக்கு போவார். இதுதான் புதனும் சூரியனுடைய நிலை. அடுத்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மகர வீட்டில் இருக்கார். சூரியன் வந்து சனி பகவான் வந்து கும்ப வீட்டில் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சந்திரன் வந்து மகர வீட்டிலேருந்து அவர் சொந்த வீடை கடக வீடை பார்க்குறாரு. உங்கள் கடக ராசிக்கு தான் நம்ம இப்போ பார்க்க வரோமே. ஸோ ராசிநாதர் ராசியை பார்க்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து குருவுடைய வீட்டிலான மீன வீட்டில் இருக்கார். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கர கதியாக மார்கழி 5ஆந்தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். மார்கழி 5க்கு அப்புறம் வக்கர நிவர்த்தியாகி அதே மேச வீட்டில் இருப்பார், நேர்கதியாகி இருப்பார். ஸோ நேர்கதி ஆகும்போது நிறைய பேருக்கு நன்மைகள் இருக்கும். அதை நம்ம வரும்போது சொல்லலாம். அடுத்து வந்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி வீட்லேயும், சுக்கிர பகவான் வந்து துலாம் வீட்லேயும் இருப்பார். செவ்வாய் பகவான் அவர் வீட்லேயே சுக்கிரன் எப்படி ஆட்சியாகி துலாம் வீட்டில் இருக்கார், அதேமாதிரி செவ்வாய் வந்து அவர் வீட்லேயே ஆட்சியாகி விருச்சிக வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி 10ஆந்தேதி பயிற்சியாகி விருச்சிக வீட்டுக்கு வர்றாரு. செவ்வாய் வந்து மார்ச் 12ஆந்தேதி பயிற்சியாகி தனுசு வீட்டுக்கு வருவார். இந்த தனுசு வீட்டுக்கு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறாங்க. இந்த குரு வந்து பார்த்து செவ்வாயாக அமையும் போது ஒன்றும் கொஞ்சம் மேன்மை அமையும் மேசராசிக்கு. மேசராசி பலன் நான் போட்டிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட நன்மைகள் இருக்குது. அதாவது 100% மேலே நன்மைகள் மேசராசிக்கு. அதை போய் பாருங்கள் மேசராசிக்காரங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கடகராசியை மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த கடகராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதர் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானாகி அவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, வளர்பிரிய சந்திரனா. ஸோ அப்போ மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வகையில் ஒரு நன்மையான அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடகராசி வந்து உங்கள் ராசிநாதர் 7ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து எந்த வகையிலையும் கெட்ட கிரகத்துடைய பார்வையில், ஆனால் சனியுடைய அஷ்டம சனியுடைய தாக்கம் தான் உங்களுக்கு ராசிக்கு இருக்கே தவிர மற்றபடி பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதர் பலமாக இருக்கார். மாதம் ஆரம்பத்தில் அவர் வந்து மகர வீட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சனியோடைய ஜாயின் பண்ணுவார். அடுத்து வந்து ராகுவோடைய ஜாயின் பண்ணுவார். இந்த சனியோடைய ராசிநாதர் ஜாயின் பண்ணும்போதும் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் 1ஆந்தேதி ஜாயின் ஆகுதுன்னா ஒரு 3ஆந்தேதி அங்கே சனி கூட சேர்றாருன்னா கொஞ்சம் மனசு பாதிக்கப்படும். அடுத்து 5ஆந்தேதி 6ஆந்தேதி ராகு கூட சேருவார். இந்த சனியோடையும் ராகுவோடையும் சேரும்போது மட்டும் மனசு கொஞ்சம் பாதிப்படையும். ஆனால் வந்து வளர்பிறை சந்திரனுக்கெல்லாம் நீங்கள் சமாளித்து அடுத்து வந்து குரு கூட சேரும்போது சந்தோஷமாக ஏற்படும். ஸோ அப்படி தான் உங்களுடைய ராசி நம்ம பார்க்கணும். ராசிநாதர் அமைப்பையும் பார்க்கணும். அதுவே ராசி எந்த வகையிலும் கெட்டு போகலாங்க. ராசிக்கு எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 12ஆந்தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பார்வை தான் ராசி கொடுது. அது வந்து தெம்பு கொடுக்கும் உங்களுக்கு. 12ஆந்தேதிக்கு அதாவது மார்கழி 12க்கு அப்புறம் செவ்வாயோடைய 8ஆம் பார்வை வந்து உங்களுக்கு கடகராசி மேலே விழும். அப்போ வந்து என்னென்னா செவ்வாய்னாலே தைரியக்காரகன், வீரியக்காரகன். ஸோ அந்த வீரியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம். சரிங்களா? அதேமாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியில் வந்து மார்கழி மாதம் வந்து மறைகிறாரு, 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். சூரியன் மறையும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு தன்னம்பிக்கை மைனஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் மைனஸில் இருக்கும். சரிங்களா? சூரியனுடைய பார்வை இல்லாதனால இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் மைனஸில் இருக்கும். 12ஆந்தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பார்வை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். ஓரளவு கொஞ்சம் தைரியம் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் அப்படி தான் போகுமே, ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி கடகராசியில் வந்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையாக போயிட்டுருக்கோம். ஏன்னா சனி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியாக போயிட்டுருக்காரு. இந்த பூச நட்சத்திரத்து மேலே தான் போயிட்டுருக்காரு. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சதய நட்சத்திரம் மேலே போகிறாரு. இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இப்போ வந்து எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்க ஏன்னா எப்போவுமே உங்களுடைய மையப்புள்ளியை தாண்டி சனி பகவானுடைய அதாவது சனி வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. எங்கே கும்ப வீட்டிலேருந்து அஷ்டம சனியாக இவர் வந்து கொஞ்சம் இந்த 2 மாதம் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவார். இப்போ 7.5 டிகிரியில் இருக்கார் கும்ப வீட்டில். இந்த ஜனவரியும் அதாவது டிசம்பர் ஜனவரி முடியும் போது பிப்ரவரி வரும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா 24 டிகிரி ஓடி போயிடுவார். 20 டிகிரி மேலே போயிடுவார்.
எங்கே இப்போ 7 டிகிரி 13 டிகிரி ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னா பார்த்துக்கோங்க 2 மாதத்தில் அப்படி ஸ்பீடாக கடக்கூடிய கிரகமே கிடையாது சனி பகவான். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக கடந்து போகிறாரு. இது வந்து என்னென்னா இந்த பூச நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடலாம். எதுக்கு இதை தெளிவாக சொல்கிறேன்னா, கடகராசிக்காரங்க படாத பாடுபட்டுருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதில் அந்த கஷ்டத்தில் யாருக்கு நெருக்கடியான கஷ்டம் அப்படின்னு பார்க்கணும்ல. கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த பர்டிகுலராக பூச நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டம். அவங்களுக்கு ஒரு 2 மாதத்தில் ரிலீஃப் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்ல வரேனே. சரிங்களா? அதுக்கு அடுத்து ரிலீஃப் ஆகிட்டிங்கனாலே அதுக்கு அடுத்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதாவது ஆயிலிய நட்சத்திரக்காரங்க, இவங்க புதனுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதம் பொறுத்தவரை பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ப்ராப்ளம் இருக்குது. அவங்கள மட்டும் கடகராசிக்காரங்க உங்களுடைய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு நேராக சனிக்கிழமைக்கு சாயந்தரம் அதாவது வாரம் வீக்லி 2 மாதம் மட்டும், இந்த மார்கழி மாதமும் தை மாதமும் இந்த 2 மாதம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீக்லி சனிக்கிழமை ஈவினிங்கு 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. போய்ட்டு யாருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, காவல் தெய்வத்துக்கு. இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணம் வந்து மகர லக்கணம் கும்ப லக்கணமாக இருந்து, இல்லை மிதுனம் இல்லை கன்னியாக இருந்தோ, இல்லைன்னா ரிஷபம் இல்லை துலா லக்கணமாக இருந்து நீங்கள் வந்து கடகராசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கணும். சனிக்கிழமை பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மீன லக்கணமாக இல்லை, ஏன் கடகராசிக்கு பேசிவிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் பரிகாரம் நான் லாஸ்ட்டில் சொல்ல வேண்டியது, நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல பிரச்சனைலேருந்து வெளியில் வர வைக்கணும் உங்களை. அதுதான் என்னோடய வேலையே. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் வந்து கடகராசி வந்து நீங்கள் உங்கள் லக்கணம் வந்து தனுசோ இல்லை மீனமோ இல்லை ரிஷிம்மமோ இல்லை கடக லக்கணமாகவோ இருந்து, இல்லை மேஷமோ இல்லை விருச்சிக லக்கணமாக செவ்வாயுடைய லக்கணமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நல்லது. சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு மேலே பண்ண வேண்டிய வேலை என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 லக்கணமோ அதாவது இந்த டீமாக அந்த டீமான்னு பாருங்கள். சுக்கிரனியா குரு அணியான்னு பாருங்கள். இந்த சுக்கிரன் அணியை இருந்தது அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை 6:30 மணிக்கு மேலே அந்திம டைமில் போயிட்டு நேராக சுக்கிரனை இருக்கும்போது பெருமாளுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு டைம் தான் ஏற்றுவீங்க. பெருமாளுக்கு வந்து அவங்க எண்ணெயை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவங்க அது தீபம் ஆறுன காட்ட உங்கள் வாழ்க்கையிலையும் ஓரளவு வெளிச்சம் உண்டாகிட்டே வரும். இந்த இருள் வந்து உங்களை விட்டு வெளியில் போகும். நீங்கள் செஞ்சாலும் செய்யட்டிலும் உங்களை விட்டு வெளியில் போகிறது ஒரு 2 மாதத்தில் கடந்து போயிடும். ஆனால் இந்த 2 மாதம் தான் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது இந்த நெருக்கடியை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு இறைவனுக்கு நீங்கள் காட்டும்போது, அதை தலைக்கு வந்து தலைப்பாவோட போகிறது மாதிரி, நம்ம முள்ளு மேலே தான் நடக்கிறோம், ஒரு செருப்பு போட்டு நடக்கிற மாதிரியான அமைப்பு. வேறு ஒன்றும் கிடையாது. பெருசாக நான் சொன்னோன்னே எதுவும் பெருசாக உங்களுக்கு மாறிடாது. ஆனால் ஓரளவு பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து தக்க வச்சுக்கலாம். மொத்தமும் போகிறது கொஞ்சமாச்சும் தங்கும். அந்த மாதிரியான அமைப்பை அமைஞ்சு கொடுக்கும். அதை பண்ணுங்கள். அதே மாதிரி காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறவங்களும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சரி, இது மட்டும் செஞ்சால் போதுமானா, எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா அந்த டைமில் கோயிலில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போங்க. இந்த லட்டு ஏதாவது வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி லட்டு ஆளுக்கு ஒரு லட்டு எடுத்து கொடுங்க. ஸோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சு வீட்டிலே ஏதாவது பாயசம் ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா, அதுவும் வந்து கேசரியாக செஞ்சு கொடுங்க, எல்லோ கலர் போட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்வீட்டை கொடுக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வெளியில் போகும். அது மூலியமாகவும் உங்களை வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது இருள், இது அதாவது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்வீட்டுங்கிறது வந்து மற்றவங்க சாப்பிடும்போது அவங்க ஆத்மா ஒரு பெரிய லெவலில் உங்களை வாழ்த்தும். அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு நேச்சுரலாக அந்த சனியோடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. இதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொடுக்குறது. எண்ணெய் கொடுக்குறது வந்து கோயிலுக்காக நம்ம கொடுக்க வைக்கிறது. நீங்கள் எந்த மதமாக வேணால் இருந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்கள் அது கூட கொடுத்துக்கோங்க. ஆனால் காவல் தெய்வத்துக்கு கொடுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது 2 அணி, குரு அணியாக இருந்தால் காவல் தெய்வம், அவர் சனியை சேரும். இவராக இருந்தால் உங்களுக்கு பெருமாள் அணியாக இருந்தால், அதை சுக்கிரன் அணியாக இருந்தால் பெருமாள் தான் சனி பகவானே. சரிங்களா? ஸோ அதை பண்ணுங்கள். சனிக்கிழமைக்கு பண்ணுங்கள். இந்த கடகராசிக்கு ஓரளவு ரிலீஃப் ஆகிறீங்க. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த சனி பகவானால் மட்டும்தான் உங்களுக்கு கெடுதல், மற்ற எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான், சூரியன் வந்து குரு பார்க்குறாரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சி குரு பார்க்குறாரு. ஆனால் 2ஆம் இடம் வலுத்துருக்கு. 2ஆம் இடத்தையும் அதிபதியும் குரு பார்க்குறனால அதுவும் வலுத்துருக்கு. அப்போ வந்து தன லாபம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது பணம் வந்தால் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தன லாபம் தான் இருக்குது, நம்ம வந்து பணம் வந்தால் நமக்கு சரி பண்ணிடலாம்னு. பணம் வரும், குடும்பம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பர்டிகுலராக நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா, நோய் ஏதாவது வந்துச்சுன்னா, இல்லை ஏதோ ஒன்று கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போக சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பண்ண உங்களுக்கே உணர்வீங்க. இதுதான் உண்மை.
ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரம் பண்ணுங்கள், ஒரு வாரம் பண்ணாமல் இருங்க. பண்ணுற வாரத்துக்கு உங்களுக்கு எப்படி ரிலீஃப் கிடைக்குது, பண்ணாத வாரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக தெரிவிங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து 2ஆம் இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கார். அடுத்து 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி வக்கரகதியாக இருக்கார். 13ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாகி அப்படியே ரிவர்ஸ்ட் ஆகி வந்து அதாவது 3ஆம் வீட்டு அதிபதி முதல்ல மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 5ஆம் இடத்துக்கு அப்படியே வக்கரமாகி ரிவர்ஸ்ட் ஆகி 5ஆம் இடத்துக்கு வருவார். 5ஆம் இடத்துல வந்துட்டு திருப்பி 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். ஸோ 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது யோகம், 6ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது யோகம். அங்கே 6ஆம் இடத்துல வக்கரம் ஆகலாம், தப்பு கிடையாது, உங்களுக்கு யோகமாக அமையும். அது 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது, நல்லா இருக்காது. வக்கர நிவர்த்தி ஆகிறது யோகமாகிடும். வக்கர நிவர்த்தி நேர்கதி ஆகும்போது உங்களுக்கு சூப்பராகும். ஏன்னா 12க்கும் 3 கூடியவர் நேர்கதியாக இருந்தால் தான் நீங்கள் புதுசாக முயற்சி எடுப்பீங்க. 12ஆம் வீட்டு அதிபதியாக அவரே ஆகிறதுனால நல்ல, அதாவது நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இந்த 2 விஷயத்துக்கும் அவர் தான் காரகன். அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு சில விரயங்கள் நடக்கக்கூட சுப விரயமாக நடக்கும், இல்லைன்னா விரயங்கள் வந்து அசுப விரயங்களாக போகும். ஸோ அதனால் நல்ல விரயங்கள் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல கேது இருக்காது, அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா கேது ராகும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அந்த வீட்டிலேருந்து எந்த இருக்கோ அதை எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இந்த கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகள் தரக்கூடியது, அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அசுப கிரகமான கேது வந்து இருக்கையிலே ராஜா மாதிரியான ஒரு கிரகம். அது அனைத்து கிரகம் டாப் மோஸ்ட் இருக்கிறது கேது தான். விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையில் கொடுக்கும். சரிங்களா? 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கும். அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலிருந்து திக்பலமாகி உங்களுக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கை கொடுத்துருக்காரு. 10ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 10 வரைக்கும். மார்கழி 10க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 5ஆம் இடத்துக்கு போனாலும் ஒரு அதாவது ஒரு சுபகிரகம் திரிகோணத்தில் போய் உட்கார்றது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் வந்து அங்கே 5ஆம் இடத்துல உட்காந்து லாப வீடை பார்க்குறாரு, அவருடைய சொந்த வீடை பார்க்குறாரு. எப்பவுமே கடக வீட்டுக்கு லாபம் தரக்கூடிய சுக்கிர பகவான் வந்து லாபாதிபதி பாதகாதிபதினு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அந்த பாதக வேலையை குறைச்சியும் நல்லதை நிறையவும் செய்வார் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா எப்போவுமே சுபகிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நன்மையை முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்ய தான் பார்க்குமே தவிர கெடுதல் வந்து சுமாராக தான், அதாவது சனி மாதிரியோ இல்லை மற்ற கிரகத்தை மாதிரி அசுப கிரகத்து மாதிரி அடித்து செய்யாது, கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக டாமினேட் பண்ணும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ 5ஆம் இடம் உங்களுக்கு சூப்பராகிடும். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் சூப்பர். 5ஆம் இடத்துல போய் உட்காந்தா அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீட்டில் வந்து இது சுக்கிரன் உட்காந்தோடனே மிகப்பெரிய மேன்மையாகும். ஆல்ரெடி 5ஆம் இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கார். அவர் வந்து ஒரு வகையில் அசுபர் செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார் 12ஆம் தேதி, மார்கழி 12ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ 6ஆம் இடத்துக்கு உபசய ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்து ஒரு அசுப கிரகம் போய் உட்காரும்போது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அது சூரியன் போய் உட்காந்தா தன்னம்பிக்கை மைனஸ் ஆகும். ஆனால் செவ்வாய் உட்காந்தா தைரியம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை வந்து பார்த்துருவாரு. அப்போது எதிரிகளாக இருந்தாலும் உங்கள் கிட்டே நெருங்கக்கூட முடியாது. யாராவது கடன் கொடுத்தவங்க இல்லை ஏதாவது நோய், எதிரி வந்து நோயும் எதிரின்னு தான் நம்ம சொல்லுவோமே ஜாதகத்தில், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நோயும் உங்கள்கிட்ட நெருங்காது, உங்களை விட்டு வெளியே போயிடும். அதேமாதிரி எந்த எதிர்ப்புகளும் உங்கள்கிட்ட நாடாது. ஸோ எந்த மாதிரியான தவறான விஷயங்கள், அதாவது உங்களை வந்து யாராவது கெடுக்கணும் வைக்கணும்னு நினச்சா கூட இந்த காலகட்டத்தில் முடியாது. ஏன்னா செவ்வாய் தும்சம் பண்ணிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஒரு செகண்டில் உங்களை மாற்றி உங்கள் லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டுரும் செவ்வாய் வந்து. செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையிலேருந்து பார்க்குறாரு. செவ்வாய் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சு ஆனதுக்கப்புறம் இந்த கடகராசிக்கு ஒரு மேன்மையான அமைப்பு தான். அவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு தைரியம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில். அடுத்து அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போய் ஆட்சியாளர் ஆக போகிறாரு. ஸோ இனிமேல் ஒரு 3 மாதத்துக்கு சூப்பராக ஆகிடும். அதாவது செவ்வாயால் பர்டிகுலராக சனியுடைய வேலையை தாக்கம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில பரிகாரம் பண்ணும்போது செவ்வாய் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? முருகர் வழிபாடும் உங்களுக்கு கடகராசிக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் எந்த லக்கணம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். எப்போவுமே இங்கே தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுறது பாசிட்டிவ் பண்ணுது. அது சிவனாகட்டும், பெருமாளாகட்டும், இல்லை முருகராகட்டும், இல்லை விநாயகராகட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வம் தான் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது, அந்த தெய்வம் தான் உங்களுக்கு நன்மையும் செய்யுது. அப்போது நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய லக்ன அதிபதியுடைய அமைப்பு இதை தெரிஞ்சுக்கோங்க. அது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய முடியுமே, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் நல்லா இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீடு நல்லா இருக்குது, 6ஆம் இடமும் நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி போய் இப்போ செவ்வாய் போய் அங்கே உட்காரும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. ஒரு வகையில் 9 குடியவரும் 5 குடியவரும் பரிவர்த்தனை ஆகிற மாதிரி கணக்காது, சரிங்களா? ஏன்னா 9க்கும் 5 குடியவர் அந்த பரிவர்த்தனை இல்லாமல் இது வந்து 6ம் 12, அதாவது 6ம் 10ம் பரிவர்த்தனை ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து ஒரு வகையில் யோகம்தான். ஏன்னா 2 பேருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க, சரிங்களா? 2 பேருமே யோகத்தை செய்யக்கூடியவங்க. அப்போ அது வந்து மேன்மையை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாது,
சரிங்களா? ஸோ இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்து விட்டுரும். சரிங்களா? கடகராசியை பொறுத்தவரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர ராசி. இந்த உங்கள் ராசி 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7 கூடியவர் 8ல் மறைஞ்சிருந்தார். ஆனால் அஷ்டம சனியாக இருக்கார். நண்பர்களாலேயும் தொழில் பார்ட்னர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அவங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஆக்சுவலாக. ஆனால் வந்து 8ஆம் இடத்தால் அசிங்க அவமானம் கேவலம் வரக்கூடிய அனைத்தும் தடைப்படும். இது வந்து அஷ்டம சனிகள் நடக்கூடியது தான். 7ஆம் வீடு இதால் எந்த வகையிலையும் பாதிப்பில்லை. 7ஆம் வீடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது உங்களுக்கு. எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வையோ இல்லை நல்ல கிரகத்துடைய இணைவோ எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்து 8ஆம் இடம் அஷ்டம சனி. அஷ்டம சனியால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் தடை பண்ணும். சனி அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அதிர்ஷ்டம் மட்டும்தான் தடைப்படும். ரெண்டாவது வரக்கூடிய நன்மைகளையும் வந்து நிப்பாட்டி வைக்க. இப்போ குரு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, சனியை மீறி கொடுக்க முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி தான், நான் இப்போ பரிகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சனி கொஞ்சம் விலகி நிற்பார். மற்றவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஸோ அதுதான் அமைப்பு. சரிங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் அடைவீங்க. அடுத்து 9ஆம் இடம் பாகிஸ்தானம். அங்கே ராகு இருக்கார். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கவனிக்கு நீங்கள் வந்து ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில். நீங்கள் உங்கள் லக்கணம் பார்த்துக்கோங்க. நான் அதே தான் இதையும் சொல்கிறேனே. நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குரு அணியாக இருந்தால் நீங்கள் செவ்வாய் கவனிக்கு ராகு பகவானுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு எங்கே யார்கிட்ட போயிட்டுனா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் கவனிக்கு. சரிங்களா? நீங்கள் குரு அணியாக இருந்தால். இதே சுக்கிரன் அணியாக இருந்தால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அதே ராகு பகவானுக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் சுக்கிரன் அணியாக இருந்து கடகராசியாக இருந்தீங்கன்னா, அதாவது துலா லக்கணமாவோ இல்லைன்னா ரிஷப லக்கணமாவோ இல்லை கன்னி லக்கணம் இல்லை மிதுன லக்கணம் இல்லை மகர கும்ப லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுங்க. ஏன் விளக்கு போட சொல்கிறேன் அப்படின்னா, ராகு பகவான் வந்து பாகிஸ்தானம் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அனைத்தும் தடை பண்ணுவார். நீங்கள் அவர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று புரியலையா ஒரு 2 வாட்டி கூட நீங்கள் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும். சரிங்களா? இதை பண்ணிங்கன்னா, ஏன்னா நான் உங்களை மீட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேனே, இந்த பரிகாரங்களையும் சேர்த்து. உங்களை எங்கேயுமே சிக்க விட எனக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. நான் கிரகங்களுக்கு பண்ணுங்கள், கோயிலுக்கு பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு சப்போஸு வேறு மதத்துக்கு உடைய அமைப்பு நீங்கள் அந்த அதிக ராகு பவனை நீங்கள் வந்து ஒன்று கொஞ்சம் ஈஸியாக அவருடைய அருள் உங்களுக்கு வேணும்னா, தர்கா இருக்குல்ல, இஸ்லாமிய மதத்தில் தர்கா இருக்குது பாருங்கள், அங்கே தர்காவில் போய்ட்டு ஒரே ஒரு பாத்தியா ஓதிட்டு வாங்க. அது பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து இஸ்லாமிய கிரகம் தான் சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். சரிங்களா? ஸோ அதை பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் இது சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும், மாதா கோயில்களில் சர்ச்சுக்கே போயிட்டு நீங்கள் அங்கே இது மெழுகுவதி தீபம் ஏற்றிட்டு இது உங்களுக்கு பிடிச்ச மனசில் என்ன தோணுதோ அதை அங்கே ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஜீசஸ் நிறைச்சி செய்வார். ஸோ இதுதான் உண்மை. நம்ம உண்மையை வந்து இங்கே உடச்சி சொல்லி தான் ஆகணுமே. எதையுமே வந்து இங்கே மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான். மனிதர்கள் தான் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிரகத்தை நம்ம முன்னோர்கள் அசால்ட்டாக அதை அவ்வளோ படித்து வச்சு நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் அதை உள் வாங்கிட்டு அதில் அதாவது நிறைகளையும் குறைய நிறையாவும் மாற்றி நம்ம சொல்லணுமே, மாற்றிக்கணும். நம்ம தான் மாற்றி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணுமே தவிர, அதில் இருக்க குறையை கண்டுபிடிச்சி இது ஒரு குறை, இது சொல்லக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது மறைக்கணும் அப்படிங்கிற விஷயமே இங்கே கிடையாது. எல்லாம் ஓப்பனாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியுமே. ஏன்னா கிடைச்சிருக்க ஒரு பிறவி, நமக்கு முன் பிறவி நமக்கு தெரியாது, பின் பிறவியும் தெரியாது. நம்ம போன ஜென்மத்தில் நம்ம வந்து பண்ண பாவத்துக்கு கர்மா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அப்போ அந்த கர்மாவை நம்ம ஏன் போன ஜென்மத்தில் இந்த கிரகங்கள் நமக்கு செய்ய வைக்கணும்? வரக்கூடிய ஜென்மத்தில் நம்ம வந்து ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லுங்கள்? வரக்கூடியது நமக்கு வந்து அடுத்த பிறவி நமக்கு வருமா வராதா நமக்கு தெரியாதுல்ல. வாழக்கூடிய பிறவி சொர்க்கமாக மாற்றி நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். வாழும்போது சொர்க்கமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. வாழும்போது யாரை பிடிச்சி எப்படி ஜெயிக்கலாம், எந்த கிரகத்தை பிடிச்சா நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தை பிடிச்சி ஜெயிக்க பாருங்கள். அதுதான் உண்மையே. ஸோ அடுத்து வந்து 10ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானம் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். முடிஞ்சால் காலஸ்ரீ போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் ஸ்டாப் பண்ணி வரும் 1 வருஷத்துக்கு. சரிங்களா? 1 வருஷம் கழிச்சு திருப்பியும் போகணுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கார் அங்கே. 10ஆம் இடம் அதிபதி வந்து செவ்வாய். 12ஆம் தேதி வந்து அவர் வந்து மார்கழி 12 வந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 10ஆம் இடம் பலமாகுது. 10ஆம் இடத்துல குரு வக்கரமாகியிருக்காரு 5ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 5 வரைக்கும். மார்கழி 5க்கு அப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதி ஆகிட்டார். அப்போ நேர்கதி ஆகிட்டாருன்னா ஒன்றும் சூப்பர்.
இப்போ இருக்க விட பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதாவது கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு யோகமாக தான் இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களை விட்டு விலகி போகுதில்ல, ரொம்ப ஸ்பீடாக போயிடுங்க. அதுவும் 2 மாதத்தில் ரொம்ப 10 டிகிரி மேலே ஓடுது. அதனால் ரொம்ப கடகராசிக்காரங்க ஓரளவு அந்த முன்னாடி உள்ள புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடலாம். ஆயிலியம் மட்டும் தான் கொஞ்சம் டைட் பண்ணும், பார்க்கலாம். அது அப்புறம் அவங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்லலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி மாதம் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை திக்பலமும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல போயிட்டு ஆட்சியாகி 11ஆம் இடத்துல லாபம் விட பார்க்குறாரு. ஸோ லாபம் நிச்சயமாக உண்டு, ரெட்டிப்பு மடங்கு கிடைக்கும் லாபம். சனி தான் தடங்கள் பண்ணுவார். சனிக்குண்டான பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா சனி ராகு தான் தடங்கள். இவங்க 2 பேரையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அஷ்டம சனி ஆச்சு, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணலாம் யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக போகும், சரிங்களா? உங்கள் தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க, யோக தசையான்னு பார்த்துக்கோங்க, இல்லை அவயோக தசையான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு யோக தசையா, லக்கணத்துக்கு அவயோக தசையா, ராசியை விட்டுருங்க, கடகராசிங்கிறதே மறந்துடுங்க. உங்கள் லக்கணத்துக்கு என்ன தசை போகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? அதை பார்த்து அது மாதிரி நடந்துங்க. அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் வக்கரகதியாக பின்னாடி அப்புறம் முன்னாடி அப்படி போயிட்டே இருக்கார். அவர் வந்து அவரால் உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவரே பலம் இல்லாமல் இருக்கார் 12ஆம் இடத்தை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கார். ஏன்னா இந்த சனியை வந்து உங்களுக்கு தடங்கள் பண்ணுறாரு. விரயம் பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் யாரை வச்சு பண்ணணும்னா இந்த 12ஆம் வீட்டு அதிபதியை வச்சு தான் உங்களுக்கு விரயம் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த 12ஆம் வீட்டு அதிபதியே தெளிவு இல்லாமல் இருக்கார். 13ஆம் தேதி வரைக்கும் அதாவது ரிவர்ஸில் வந்து வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே வந்துட்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து நின்றுவார். அங்கே வந்துட்டு 17ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாகி தான் இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் நேர்கதியாகி போவார். போய் அடுத்த மாதம் தான் உங்களுக்கு இது 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு விரயமாகும். அது வரைக்கும் விரயம் இந்த மாதம் கிடையாது, சரிங்களா? ஸோ எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் போயிட்டுருக்கு. கடகராசிக்கு நான் சொன்ன இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடத்துக்கு போயிடுவீங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. எல்லோரும் நல்லா இருக்க மட்டும் தான் நம்ம ஜாதக பலனே போடுதமே. ஸோ உங்களுடைய தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்களோட லைஃப்பை சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். வணக்கங்க.